வணக்கம். நம்ம இந்த வீடியோல சமூக பிரச்சனை அப்படிங்கிற டாபிக்ல மீதி இருக்கிற கொஸ்டின்ஸ் பார்ப்போம். இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் வறுமை தொடர்ந்து நீடிக்கிறது. ஏனென்றால் உயரும் விலைவாசி, அதிகரித்து வரும் மக்கள் தொகை, வேலைவாய்ப்பின்மை, மேலே உள்ள அனைத்தும். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி, மேலே உள்ள அனைத்தும். இந்தியாவில் வறுமை தொடர்ந்து நீடிக்கிறது. ஏனென்றால் உயரும் விலைவாசி, அதிகரித்து வரும் மக்கள் தொகை, வேலைவாய்ப்பின்மை. நெக்ஸ்ட் கொஸ்டின், மக்கள் தொகை காரணமாக நிலத்தில் உண்மையில் தேவைப்படுவதை விட அதிகமான நபர்கள் வேலை செய்கிறார்கள். அது டேஸ் ஆகும். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ, மறைமுக வேலையின்மை. மக்கள் தொகை காரணமாக நிலத்தில் உண்மையில் தேவைப்படுவதை விட அதிகமான நபர்கள் வேலை செய்கிறார்கள். அது டேஸ் ஆகும், மறைமுக வேலையின்மை. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் அதிக அளவு மறைமுக வேலையின்மை நிலவும் துறை எது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ, வேளாண்மை. இந்தியாவில் அதிக அளவு மறைமுக வேலையின்மை நிலவும் துறை எது? வேளாண்மை. நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் வாக்கியங்களில் எது தவறானது? அதிக பிறப்பு விகிதம் மற்றும் குறைந்த இறப்பு விகிதம் மக்கள் தொகை வெடிப்பு என்று அழைக்கப்படுகிறது. வேலை செய்பவர்களுக்கும் வேலை செய்யாதவர்களுக்கும் இடையிலான விகிதம் சார்பு விகிதமாகும். 1948ஆம் ஆண்டு தேசிய குடும்ப கட்டுப்பாட்டு திட்டம் தொடங்கப்பட்டது. இது பாத்தீங்கன்னா 1952ஆம் ஆண்டு தான் தொடங்கியிருப்பாங்க. இது 1948ங்கிறது தப்பு. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் 2 மற்றும் 3 தவறு. 1 மட்டும் சரி, 2 மற்றும் 3 தவறு. எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்ட பட்டியலில் பிரிட்டிஷ் இந்தியாவில் அடிக்கடி பஞ்சம் ஏற்பட்டதன் விளைவாக நடந்தது என்ன? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி, பஞ்சத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து மக்கள் பெருமளவில் இடம்பெயர்ந்தார்கள். கீழ்கண்ட பட்டியலில் பிரிட்டிஷ் இந்தியாவில் அடிக்கடி பஞ்சம் ஏற்பட்டதன் விளைவாக நடந்தது என்ன? பஞ்சத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து மக்கள் பெருமளவில் இடம்பெயர்ந்தார்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், NFHS 5 2019-21 இந்திய அறிக்கையின்படி கர்ப்பகால வயதை பொருட்படுத்தாமல் 2.5 கிலோவிற்கும் குறைவாக பிறக்கும் குழந்தை டேஸ் என அழைக்கப்படுகிறது. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி, குறைந்த பிறப்பு எடை. NFHS 5 2019-21 இந்திய அறிக்கையின்படி கர்ப்பகால வயதை பொருட்படுத்தாமல் 2.5 கிலோவிற்கும் குறைவாக பிறக்கும் குழந்தை டேஸ் என அழைக்கப்படுகிறது. குறைந்த பிறப்பு எடை. நெக்ஸ்ட் கொஸ்டின், வேளாண்மைக்கான பிரத்யோக வரவு செலவு திட்டத்தின் குறிக்கோள் அல்லது குறிக்கோள்கள் என்ன அல்லது எவை? வேளாண்மையை லாபகரமான தொழிலாக ஊக்குவிப்பது, தமிழ்நாட்டில் விவசாயிகள் நலனை உயர்த்துவது, வேளாண்மையில் இயந்திரமயமாக்கலை கட்டுப்படுத்துவது. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி, 1 மற்றும் 2 மட்டும். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி, 1 மற்றும் 2 மட்டும், 3 வராது. நெக்ஸ்ட் கொஸ்டின், கூற்று ஏ, கற்பித்தல் கற்றல் செயல்முறையின் முழுமையான மறுசீரமைப்பிற்காக புதிய கல்விக் கொள்கை பாரம்பரிய ஆசிரியர் மையமாக இருந்த கற்றல் கற்பவரின் மைய அணுகுமுறையை உருவாக்குகின்றது. காரணம், புதிய கல்விக் கொள்கையில் மாணவர்களின் ஆக்கப்பூர்வ திறனை உயர்த்தி அவர்களின் முழுமையான வளர்ச்சியை உறுதி செய்தல். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி, ஏ மற்றும் ஆர் இவை இரண்டும் சரி மற்றும் ஆர் என்பது ஏயின் சரியான விளக்கம். நெக்ஸ்ட் கொஸ்டின், மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் வேலையின்மைக்கு இடையே உள்ள தொடர்பை எடுத்துக்காட்டுவது. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி, ஓகுன்ஸ் விதி. மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் வேலையின்மைக்கு இடையே உள்ள தொடர்பை எடுத்துக்காட்டுவது ஓகுன்ஸ் விதி. நெக்ஸ்ட் கொஸ்டின், இவற்றுள் எவை இந்தியாவின் அதிக பிறப்பு விகிதத்திற்கு காரணமான சமூக பொருளாதார காரணியாகும்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி, பெரிய அளவிலான வறுமை. இவற்றுள் எவை இந்தியாவின் அதிக பிறப்பு விகிதத்திற்கு காரணமான சமூக பொருளாதார காரணியாகும்? பெரிய அளவிலான வறுமை. நெக்ஸ்ட் கொஸ்டின், பிறழ்ச்சி வேலையின்மை என்பது இதன் வெளிப்பாடு. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி, ஒரு நாட்டின் தன்னார்வ வேலையின்மையின் மாற்றம். பிறழ்ச்சி வேலையின்மை என்பது இதன் வெளிப்பாடு.
ஒரு நாட்டின் தன்னார்வ வேலையின்மையின் மாற்றம். நெக்ஸ்ட் கொஸ்டின். கூற்று கூற்று ஒழுங்குபடுத்தப்படாத துறையில் வேலைவாய்ப்பு வரையறைகள் நிலையானதாக இருக்காது. காரணம், இத்துறை சுயதொழில் புரியும் ஏராளமான சிறு அளவில் தொழில் செய்வோரை உள்ளடக்கியது. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ. கூற்று ஏ மற்றும் காரணம் சரி. ஏ கூற்றுக்கான காரணம் சரி. ரெண்டுமே சரின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். வறுமை கடலில் தீவுகளாக நாங்கள் மகிழ்ச்சியுடன் வாழ முடியாது என்ற சொற்களை முன்மொழிந்தவர் எம்.எஸ். சுவாமிநாதன். வறுமை கடலில் தீவுகளாக நாங்கள் மகிழ்ச்சியுடன் வாழ முடியாது என்ற சொற்களை முன்மொழிந்தவர் எம்.எஸ். சுவாமிநாதன். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்தியாவில் வறுமை பற்றி புள்ளி விவரங்களை திரட்டும் நிறுவனம் எது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி. NSSO, தேசிய மாதிரி ஆய்வு அலுவலகம். நேஷனல் சாம்பிள் சர்வே ஆர்கனைசேஷன். இந்தியாவில் வறுமை பற்றிய புள்ளி விவரங்களை திரட்டும் நிறுவனம் எது? NSSO, தேசிய மாதிரி ஆய்வு அலுவலகம். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்திய சூழலில் வறுமை பற்றிய இயல்புகள் யாரால் உருவாக்கப்பட்டது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தாண்டேக்கர் மற்றும் ராத், P.K. பர்தன், D.S. மின்காஸ், I.J. அகல்வால்யா. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி. 1, 2, 3 மற்றும் 4 எல்லாருமே. இந்திய சூழலில் வறுமை பற்றிய இயல்புகள் யாரால் உருவாக்கப்பட்டது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி. 1, 2, 3, 4. நெக்ஸ்ட் கொஸ்டின். வறுமை ஒழிப்பு திட்டங்கள் ஏன் குறுகிய அளவில் மட்டும் வெற்றி பெற்றன? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வேலைவாய்ப்பு திட்டங்களின் குறைபாடு, உள்ளார்ந்த அடிப்படை குறைபாடுகள், திட்ட பணிகளின் நிர்வாகத்தில் ஏற்பட்ட தொய்வு. மேலே குறிப்பிட்ட அனைத்தும். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி. மேலே குறிப்பிட்ட அனைத்தும். வறுமை ஒழிப்பு திட்டங்கள் ஏன் குறுகிய அளவில் மட்டும் வெற்றி பெற்றன? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி. மேலே குறிப்பிட்ட அனைத்தும். நெக்ஸ்ட் கொஸ்டின். தற்கால வேலைவாய்ப்பு போக்குகளாவன பகுதி நேர வேலைவாய்ப்பில் ஒரு வளர்ச்சி இருந்து வருகிறது, அதிகரித்து வரும் சுய வேலைவாய்ப்பு, முழு வேலைவாய்ப்பு நிலை, நிறுவனங்கள் ஒரு சில நிரந்தர ஊழியர்களையே பயன்படுத்துதல் மற்றும் குறுகிய கால ஒப்பந்த பணிகளை தருவதும். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ. 1, 2, 4 மட்டும். 3 வராது. இந்த முழு வேலை வாய்ப்பு நிலை அப்படிங்கிறது மட்டும் வராது. நெக்ஸ்ட் கொஸ்டின். சி. ரங்கராஜன் கமிஷன் இந்தியாவில் ஏழை கோட்பாட்டுக்கான அளவீட்டை இவ்வாறு கொடுத்துள்ளது. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி. ரூ. 32 கிராமம், ரூ. 47 நகர்ப்புறம். சி. ரங்கராஜன் கமிஷன் இந்தியாவில் ஏழை கோட்டுக்கான அளவீட்டை இவ்வாறு கொடுத்துள்ளது. ரூ. 32 கிராமம், ரூ. 47 நகர்ப்புறம். நெக்ஸ்ட் கொஸ்டின். கூற்று இந்தியாவில் மறைமுக வேலையின்மை நிலவுகிறது. காரணம், மறைமுக வேலையின்மையில் தொழிலாளர்களின் இறுதி நிலை உற்பத்தி திறன் 0 ஆகும். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின். உலக வங்கி 2017 வெளியீட்டின்படி ஏழ்மை கோட்டின் அதீத ஏழ்மை அளவீடு என்பது. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி. இது வந்து டாலர் சிம்பல். 1.90 ஒரு நாள். ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 1.90 டாலர். உலக வங்கி 2017 வெளியீட்டின்படி ஏழ்மை கோட்டின் அதீத ஏழ்மை அளவீடு என்பது. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி. 1.90 ஒரு நாள். இது வந்து டாலர்ல சொல்லியிருக்காங்க, உலக வங்கி சொல்லியிருக்கிறதுனால. நெக்ஸ்ட் கொஸ்டின். எந்த வகை வேலையின்மை வேளாண் துறையில் அதிகமாக காணப்படுகிறது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி. மறைமுக வேலையின்மை. எந்த வகை வேலையின்மை வேளாண் துறையில் அதிகமாக காணப்படுகிறது? மறைமுக வேலையின்மை. நெக்ஸ்ட் கொஸ்டின். தானியங்கி தொழில்நுட்பத்தினை தொழிற்சாலைகளில் பயன்படுத்தும் போது ஏற்படும் வேலையின்மைக்கு பெயர் கட்டமைப்பு வேலையின்மை. தானியங்கி தொழில்நுட்பத்தினை தொழிற்சாலைகளில் பயன்படுத்தும் போது ஏற்படும் வேலையின்மைக்கு பெயர். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ. கட்டமைப்பு வேலையின்மை. இந்தியாவில் வறுமை பற்றிய பின்வரும் ஆய்வுகளை காலவரிசைப்படி ஒழுங்கமைக்கவும். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இதுல என்னென்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, ஓஜா ஆய்வு, பர்தான் ஆய்வு, மின்ஹஸ் ஆய்வு, தாண்டேக்கர் மற்றும் ராத் ஆய்வு.
இது பாத்தீங்கன்னா இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஓஜா ஆய்வு, அப்புறம் தாண்டேக்கர் மற்றும் ராத் ஆய்வு, அப்புறம் மின்ஹாஸ் ஆய்வு, கடைசியா பர்தான் ஆய்வு. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ, சாரி, ஆப்ஷனல் பி, 1 4 3 2. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி 1 4 3 2. நெக்ஸ்ட் கொஸ்டின், வேலை நிறைவு நிலை என்பது எவ்வகையான வேலையின்மையை உள்ளடக்கியது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி, பிறழ்ச்சி கால வேலையின்மை. வேலை நிறைவு நிலை என்பது எவ்வகையான வேலையின்மையை உள்ளடக்கியது? பிறழ்ச்சி கால வேலையின்மை. நெக்ஸ்ட் கொஸ்டின், மனித மூலதன உருவாக்கத்தில் மோசமாக பாதிக்கப்பட்ட குடும்ப வகை பெரிய குடும்பங்கள். மனித மூலதன உருவாக்கத்தில் மோசமாக பாதிக்கப்பட்ட குடும்ப வகை பெரிய குடும்பங்கள். இந்த வீடியோல சமூக பிரச்சனை அப்படிங்கிற டாபிக்ல மீதி இருந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நம்புறேன். நம்ம இதோட இந்த யூனிட் 5ல எக்கனாமிக்ஸ் சம்பந்தமான கொஸ்டின்ஸ்லாம் முடியுது, டாபிக்ஸ்லாம். அடுத்து வந்து தமிழக வளர்ச்சி நிர்வாகங்கள், அதாவது இதுக்கு முன்னாடி 9வது யூனிட்டா இருந்துச்சு. இப்போ இந்த யூனிட் 5லயே கம்பைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னும் இதுக்கடுத்து அந்த தமிழ்நாட்டு வளர்ச்சி நிர்வாகங்கள் அந்த கொஸ்டின் வந்து பார்ப்போம். அதிலிருந்து டாபிக் வைஸ் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.